தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடிக்கு ஊழல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு ஒரு புகாரை கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி மேல திமுக கொடுத்த புகார்களும் நிறைய இருக்கு. இந்த நேரத்தில் இந்த புகார்கள் மீது ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, இந்த புகார்கள் இந்த தேர்தலில் எப்படி எதிரொலிக்க போகிறது, ஈசான் தான் விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய 2 கருத்துரையாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அன்று ஸ்டாலின், இன்று இபிஎஸ் கவர்னர் மாளிகைக்கு செல்லும் ஊழல் புகார்கள். நான் கருத்துரையாளர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் திரு வைத்தியலிங்கம் இருவரையும் வரவேற்று வாழ்த்துக்குள்ள சொல்கிறேன். அக்னீஸ்வரன் சார், திடீர்னு எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்குது, ஜனவரி மாதம் 2026 ஜனவரியில் இந்த புகார் பட்டியலை கொண்டு போகிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, அது ஏற்கனவே இந்த 4 வருஷமாக 4.5 வருஷமாக என்ன நடந்தது அப்படின்றத மக்களுக்கு அரசாங்கத்தில் என்ன நடந்துச்சுன்றதை சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுக ஆட்சியில் வாங்கிய கடன் 4,68,000 கோடி. ஆனால் 5 ஆண்டு காலத்தில் இவர்கள் வாங்கிய கடன் 5,65,000 கோடி. கேட்குறேன், கடைசி நேரத்தில் இவர்கள் கொண்டு வரக்கூடிய வான வேடிக்கை விடுவதெல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டம். இந்த 4.5 வருஷம் என்னாச்சு? இன்னும் 3 மாதத்தில் முடிஞ்சு போச்சு. அப்போது தேர்தல் வருவதற்கு முன்பு இவ்வளவு அவசரம், மடிக்கணினி அவசரம் என்ன? இவ்வளவு நாளாக பணம் எங்கே போயிருந்தது, இப்பொழுது மட்டும் மடிக்கணினிக்கு எங்கே வருகிறது என்பதுதான் எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்வி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 5 ஆண்டு காலத்தில் இவர்கள் வாங்கிய கடன் என்பது இவ்வளவு. அதில் ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி. அந்த 1 லட்சம் கோடியிலையும் இந்தந்த துறை ரீதியாக எவ்வளவு நடந்திருக்கிறது. என்னென்ன? இப்போ நகராட்சி நிர்வாகத்தில் 64,000 கோடி, அது மாதிரி ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து 60,000 கோடி, அது மாதிரி நெடுஞ்சாலைத்துறை 60,000 கோடி, அதே மாதிரி மின்சாரத்துறைக்கு 55,000 கோடி, அது மாதிரி எங்களுக்கு கல்வியில் 2 உங்களுக்கு உயர்கல்வி, பள்ளிக்கல்வி, இப்படி இதில் இது 1,500 கோடி, அப்படி இது மாதிரி. நான் என்ன கேட்குறேன், ஒரு தமிழ்நாட்டில் நீங்கள் இவ்வளவு செலவு செய்கிறீர்களே, இந்த செலவுக்கு என்னன்னா 5 வருஷத்தில் 5,65,000 கோடி. சரிப்பா, எதுக்குப்பா? இல்லை, எனக்கு 5,65,000 கோடியில் 4 லட்சம் கோடி ஊழல்னு சொல்கிறாங்களா? எது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி நடந்திருக்கிறதா இவ்வளவு திட்டங்கள் இருக்குதே, இவ்வளவும் வாங்கிட்டு அதுக்குத்தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் ஒரு குழு போடுங்கப்பா, அவங்க விசாரிக்கிட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இவ்வளவு நடந்திருக்கிறது அப்படின்னு நான் தான் கேட்குறேன். நான் இப்படி யோசிங்களேன், 10 வருஷத்தில் 4,68,000 கோடி எங்கே? 5 வருஷத்தில் 5,65,000 கோடி எங்கே? ஒரு ஆண்டுக்கு 60,000 கோடி நம்ம பணம் இது கட்டுறோம், வட்டி கட்டுறோம். இதில் வருமானம் வரி எவ்வளோன்னு கேட்டோன்னா 3 லட்சம் கோடி. இந்த 3 லட்சம் கோடியில் நம்ம செலவழிக்கிறது 3.5 லட்சம் கோடி. இதில் இந்த 3 லட்சம் கோடியில் நம்ம, அதாவது மாநில அரசாங்கம், மாநில அரசின் கீழ் வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுக்கக்கூடிய சம்பளம் 90,000 கோடி. இப்போ பழைய ஓய்வூதிய திட்டம், நாங்கள் புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர்றாங்களே, அதுக்கு 13,000 கோடி. அப்போ வரக்கூடிய வரி வருவாயில் 3 லட்சம் கோடியில் 1,03,000 கோடி அரசு ஊழியர்களுக்கு என்றால், அப்போ வரியையும் கூட்டிக்கிருவீங்க, கடனையும் வாங்கிக்கிருவீங்க, 60,000 வட்டியும் கட்டுவீங்க, 3 லட்சம் கோடியில் 1,05,000 3,000 கோடி நீங்கள் அரசு ஊழியருக்கு சம்பளமும் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கணக்கு என்னன்னு பார்ப்பீங்க? இப்போ இதுக்குள்ளதான் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்களா? ரைட். இது மாநிலத்திற்கு கூடிய எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாருன்னு சொல்றீங்கல்ல, மத்தியில் இருக்கக்கூடிய, அதாவது தன்னாட்சி அமைப்பு பெற்ற அமலாக்கத்துறை, அது திமுக அவங்களுக்கு, அது பாஜக துறைன்னுவாங்க, அது அவங்களுடைய வாதம். ஆனால் பாஜக துறையாக இருக்கிறதோ இல்லையோ, அமலாக்கத்துறை கொடுத்துச்சு 888 கோடி. அதில் 235 பக்கம் நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி
தமிழ்நாட்டினுடைய டிஜிபி பொறுப்பு டிஜிபிக்கு கொடுத்துச்சு, 2 முறை கடிதம் அளிப்பினாங்களே, நடவடிக்கை எடுத்தீங்களா? அதுவே 1000 கோடி வரலையா? மாநில அரசு என்ன பண்ணாங்க? இதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நகராட்சியில் இனிமேலுக்கு நீங்கள் ஆளெல்லாம் தனித்தனியாக எடுக்காதீங்கப்பா, தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலம் ஆள் எடுக்கட்டும் சொன்னாங்களா இல்லையா? ஆனால் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் இந்த நகராட்சிக்காரங்களுக்கு நீங்கள் ஆள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்தீங்களே, 7500 பேர் இன்டர்வியூ நேர்காணல் நடத்துனீங்களே. அப்போது அதுக்கு இவ்வளவு கோடி. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் அம்மா உணவகத்துக்கு காசு இல்லை, சப்பாத்தி மாவு வாங்க காசு இல்லை, அங்கே வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு காசு இல்லை, கலைஞர் உணவகம் 500 கோடியில் ஆரம்பிக்கிறேன்றீங்க, அதுக்கு காசு இல்லை, கலைஞர் உணவகம் இயங்கலை, அம்மா உணவகம் இயங்கலை. ஆனால் நீங்கள் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு மட்டும் 44 லட்சத்துக்கு ஒரு 3 நேரமும் நன்கொடை நிதியாக கொடுக்குறீங்களா? அது எப்படிப்பா? தனிப்பட்ட நேரு அரசு கொடுக்கல. அதைத்தான் சொல்றேன். அந்த 888 கோடியில் ஈடுபட்ட ஒருவர் தான் அதை வழங்குகிறார். அது என்ன தமிழ்நாட்டுக்குள்ள அநாத ஆசிரமங்களே ஏழைகளே இல்லையா? அது என்னப்பா அது? ஆக இவர்களுடைய சித்து விளையாட்டு என்பது இதுதான். ஆகையினால இது நடந்திருக்கா இல்லையா? எனக்கு ஒரு இதா இருக்கு சார். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கூட்டத்தில் பேசுறார், தமிழ்நாட்டில் 20% ஒரு வேலைகளுக்கும் கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு. அவர் சொன்ன அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை பார்த்து கொடுக்குறாரு. அப்போ ஹோம் மினிஸ்டர் சொன்ன பிறகுதான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அப்படி கிடையாது. இப்போ இல்லை, இது இன்னைக்கு தான் தெரியுமா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இருக்கிற அமைச்சர் பெருமக்கள்லாம் எப்பா இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், நாங்கள் அதிமுக ஆட்சியை பற்றி நாங்களும் ஆளுநர்கிட்ட ஒரு புகார் கொடுத்துருக்குறோம். இது என்ன அதிமுக பற்றி திமுகவை பற்றி மக்கள் வரிப்பணத்தை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்களா? இது உண்மைதானே. அதாவது அதிமுகவில் என்னெல்லாம் ஊழல் நடந்துச்சு அப்படின்னு திமுக கொடுத்துருக்காங்கல்ல, அதை தானே கேட்குறாங்க. அதை தான் நாங்களும் கேட்குறோம். 10 ஆண்டு காலத்தில் வாங்கிய கடனும் 5 ஆண்டு காலத்தில் வாங்கிய கடனும் எவ்வளவு? 2010 ஆட்சி விட்டு போகிற போது ஏறத்தாழ 1 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு அன்னைக்கு. சார், இங்க இருக்கு ஊழல். யாரு ஊழல் பண்ணாங்க? அதிமுக அமைச்சர்கள் ஊழல் பண்ணாங்களா, திமுக அமைச்சர்கள் ஊழல் பண்ணாங்களா? அதிமுக அமைச்சர்கள் ஊழல் பண்ணாங்கன்னு ஒரு பட்டியலை திமுக கொடுத்துருக்குது. அதுதானே கேள்வியா கேட்குறாங்க. ஓ, அப்ப 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 அதனால அது வர்றது வரைக்கும் இது விட்டுருவோமா? பேச வேணாமா? அதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிருட்டுமா? யாரும் எங்களை பத்தி பேசாதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே நல்ல செய்திகளை நாட்டில் நடக்கிற செய்திகளை நாங்கள் தடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் அதை பற்றி பேசாதீங்க. ஏற்கனவே ஒரு புகார் கொடுத்தோமே, அதுக்கே ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலையே. ஆளுநர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கா தகவலை சொல்கிறாங்க, அவ்வளவுதான். அதுலேயும் என்ன சொல்கிறாங்க? ஆணையம் யார் அமைக்க முடியும்? ஆளுநர் அமைக்க முடியுமா? மாநில அரசு வந்து தான் அமைக்க முடியும். ஆகவே இது நடந்திருக்கிற விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இது நடந்ததா இல்லையா அப்படின்றத பல்வேறு காலகட்டங்களில் நடந்த சம்பவங்கள் இதை எடுத்து சொல்லுது. இப்படிதான் நான் பார்க்குறேன். வைத்தியலிங்கம் சார், இவ்வளவு ஒரு பெரிய நம்பர்ஸில் திமுக அரசு மீது எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சுமத்தி இருக்கிறாரு. முதலமைச்சர் இது குறித்து எதுவுமே பேசலையே. அதாவது இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ஆளுநரிடம் வந்து எடப்பாடி கொடுத்த எத்தனாவது புகார் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை இது ஒரு சடங்கு மாதிரி போய் ஆளுநர்கிட்ட போய் ஊழல் புகார் சுமத்துறது ஒரு சடங்கு அவருக்கு, அவ்வளவுதான். அதனால இது வந்து ஒரு சீரியஸா மக்கள் இப்ப அக்னிஸ்வரர் சொன்னது மாதிரி இப்போ கமிஷன் யார் அமைக்கிறது? ஸ்டேட் கவர்மெண்ட் அமைக்கணும், அதாவது எங்க மேல நாங்களே விசாரணை அமைக்கணும்னு இவர் சொல்றாரு சட்டப்படி. ஆக இவருக்கு தெரியும், எடப்பாடிக்கு தெரியும் அது வந்து பல்லு இல்லாதவர், அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு தெரியும். தெரிஞ்சு கொண்டு சும்மா விளம்பரத்துக்காக சும்மா பேப்பர்ல வந்து கம்ப்ளைண்ட் வந்து மக்கள் மத்தியில் அவதூறு பிரச்சாரம். வைத்தியலிங்கம் சார், ஒருவேளை திமுக அமைச்சர்கள் மேல ஆணையம் அமைக்க வேண்டாம் விசாரிக்கிறதுக்கு, ஆனா அதிமுக அமைச்சர்கள் ஊழல் செஞ்சாங்கன்னு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பட்டியல் கொடுத்தார் இல்லையா, அது மேல அதை விசாரிக்கிறதாக ஒரு ஆணையம் போடலாம்ல, அதுக்கு பவர் இருக்குல்ல? எங்களை பொறுத்தவரை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இருக்கு. எல்லாரும் ஏன் எடப்பாடி மேல எடுக்கலையா? நிலுவையில தான் இருக்கு. நிலுவையில் இருக்குன்னா ஒண்ணும் எனக்கு தெரிந்து 8 அமைச்சர்கள் மேல
8 அமைச்சர்கள் மேல திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு, ஊழல் புகார் வச்சிருந்தாங்க. அதனுடைய நடவடிக்கை இந்த 4.5 ஆண்டு காலமா என்ன பண்ணியிருக்கிறாங்க? இப்போ 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 விவாதம் எடப்பாடி கொடுத்த மனு மீது தானே தவிர திமுக குற்றம் சுமத்திய அதிமுக அமைச்சர்கள் மீதான புகார்ல என்ன ஆச்சுங்கிறது பத்தி இல்ல. அது தொடரும் அடங்கி இருக்கு. நேற்றைய கேள்விக்குள்ள இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் சொல்றாரு சார், அதை நான் தெளிவுபடுத்திடுறேன். அதிமுக தரப்புல ஒரு விஷயம் சொல்றாங்க, எங்கள் மேல புகார் விட்டாங்க, எங்க மேல குற்றம் இல்ல, அதனால திரு ஸ்டாலினால் நடவடிக்கை எடுக்க முடியல. விசாரணை நிலுவையில் இருக்கிறது. 0.2 திராவிட மாடல் ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியுடைய 2ஆம் கட்டத்தில் அது நடவடிக்கை தொடரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது, அது தொடரும். அதே நேரத்துல சொல்றீங்களே 20% அமிதா சொன்னாரு, 10% இவர் சொன்னாரு, நான் கூட சொல்லுவேன். ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம். என்னுடைய சந்தேகம் ப்ளீஸ் வைத்தியலிங்கம் சார், ஒன்னே ஒண்ணு. ஏன்னா அதிமுக வர்சஸ் திமுக போறதுனால கேட்கிறேன். 8 அமைச்சர்கள் மேல குற்றம் சுமத்தி இருந்தாரு திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுக. இதர் மேல எத்தனை பேர் மேல நடவடிக்கை பேசிட்டு அவர் அனுமதிச்சீங்க, நான் பேசுறதுக்குள்ள குறுக்கிறீங்களே, நான் பதில் சொல்லிட்டேனே. அதிமுக அமைச்சர்கள் மீது நாங்கள் கொடுத்த குற்றச்சாட்டுகள் எங்களது ஆட்சி 0.2 தொடரும் போது எனக்கு அந்த 8 பேர் மேல வழக்கு போட்டுட்டாங்களா, எத்தனை கேஸ் போட்டிருக்காங்கன்னு தான் சார் தெரியணும். அந்த 8 அமைச்சர்கள் பட்டியல் போட்டிருந்தாங்கல்ல, அந்த 8 பேர் மேலையும் இருக்கிறது, விசாரணை நிலுவையில் இருக்கிறது. அது உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்குங்கிறேன். அது இப்ப ஆட்சி தான் மாறும், கட்சி தான் மாறும் தவிர ஆட்சி என்ன வழக்கு போட்டிருக்காங்க சார்? இந்த வழக்கே போடல சார் பாதி பேர் மேல. விசாரணை நிலுவையில் இருக்கும்போது ஏன் நடவடிக்கை எடுக்க? விசாரணை நிலுவையில் நான் ஒண்ணு கேக்குறேன் சார், வழக்கு போட்டா தானே சார் விசாரணை இருக்கும். இருக்க இல்ல 8 அமைச்சர்கள் மேல வழக்கு போட்டு தானே விசாரணையை தொடங்கணும். வழக்கு போடாம எப்படி நிலுவையில இருக்கும்? இல்ல நீங்க வழக்கு தொடுக்கலன்னு நீங்க என்ன சொல்றீங்க? முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணலங்கிறதுக்காக சொல்றீங்களா? எதாச்சும் சொல்றீங்க? பரிசீலனை என்பது நாம இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் உடனே எல்லாத்துலயும் சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, விசாரணையில் வச்சுக்குவாங்க. அதுக்குரிய ஆதாரங்கள் கிடைக்கும் போது நடவடிக்கை எடுப்பாங்க. அதே போல அப்ப ஆதாரம் இல்லாம தான் ஆளுநர்ட்ட போய் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆதாரங்கள் கிடைக்கும் போது தொடரும். அதோட கூட நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல நான் என்ன ஒரு சந்தேகமா சார், நான் இப்ப ஆளுநர்ட்ட எல்லாரும் போய் புகார் கொடுக்குறாங்க, திரு எடப்பாடியும் கொடுக்குறாரு, ஆனா ஸ்டாலின் கொடுத்து 4 வருஷம் ஆயிடுச்சு. அதனால நான் கேக்குறேன், அப்ப ஆதாரங்கள் இல்லாம தான் திரு ஸ்டாலின் ஆளுநரை சந்திச்சு புகார் கொடுத்தாரான்னு கேக்குறேன். இப்ப பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும், ஆளுநர்களிடம் புகார் கொடுப்பது என்பது மக்கள் மத்தியிலே கவனத்தை கவருவதற்காக. இல்ல சார், அப்ப ஸ்டாலின் அதுக்கு தான் கொடுத்தாரான்னு கேக்குறேன் சார். திரு ஸ்டாலின் செஞ்சிருக்கிறாரு, நாங்களும் அப்படி செஞ்சோம்னு வச்சுங்களேன், இன்னும் தப்பு இல்லையே. அப்போ இதுக்கான தவறான ஒரு முன்னோட்டத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாரு. அதனாலேயே அந்த குற்றச்சாட்டுகள் இல்லைன்னு சொல்லியோ நிரூபிக்கப்பட்ட சொல்லி அர்த்தம் இல்ல. நான் இன்னைக்கு சொல்றேன், மக்கள் பாக்குறாங்க. வைத்தியலிங்கம் சார், எனக்கு என்னன்னா அக்னீஸ்வரன் சொல்றதுலயே நான் உடன்படல. நீங்க சொல்றதுலயும் மக்களை நீங்க விளையாட்டு பொருளாக மாற்றுகிறீர்கள். விளக்கம் சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க கேள்வியா கேட்டுட்டே இருப்போனா என்ன அர்த்தது? நான் சொல்றேன், அவர் சொல்லிட்டு இருக்காரு, இப்ப 20% கமிஷன் சொல்லி அமித்ஷா பேசுறாருன்னு சொல்லி அக்னீஸ்வரன் சொல்றேன், பதில் சொல்லணுமா? நீங்க குற்றச்சாட்டு அடிக்கிட்டே போவீங்க, நாங்க பதில் சொல்ல வந்தாக்க நீங்க குறுக்கு கேள்வி கேட்பீங்களா? நான் சொல்றேங்க, இன்னைக்கு நான் அமித்ஷா மட்டுமில்ல ஒன்றிய அரசு ஊழலில் திளைக்கிறது. 10,000 கோடிக்கு மேல. நான் என்னன்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல திமுக வெர்சஸ் அதிமுக, இங்க காங்கிரஸ் பிரதிநிதி சார், ஒரே நிமிஷம். நம்ம இப்ப திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள போறோம். அதுல முக்கியமா திமுகவும் அதிமுக மேல புகார் கொடுத்திருக்கு, அதிமுகவும் திமுக மேல. யாரு முன்கூட்டி கொடுத்தாங்கன்னா திமுக கொடுத்துச்சு. அந்த திமுக ஆட்சியில இருக்கு. வரிசைப்படி விசாரணை நடக்கணும்னு ஏதாவது விருது இருக்கா? முதல்ல நடந்ததுக்கு பிறகுதான் நாங்க அடுத்து. அப்ப இந்த விசாரணை வரவே வரதா? இப்ப நீங்க எதுக்கு இந்த விவாதமே எடப்பாடி ஆளுநரிடம் கொடுத்த புகார் சம்பந்தமாக கேக்குறீங்க. அப்ப கேக்குறீங்க, நீங்களும் கொடுத்தீர்களே என்ன? நான் தான் சொல்றேன், அது விசாரணையில் இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது, தொடர்னு சொல்லி முடிக்கிறேன். நீங்க ஆவணமே இல்லாம கொடுத்திருக்கோம். நீங்க வழக்கு பதிவு செய்யறதுக்கு, அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க திமுகவுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, நிலுவையில் இருக்கின்றன, அது தொடரும் சொல்றேன்.
எங்க ஆட்சி தொடரும் போது அந்த நடவடிக்கை தொடரும் சொல்றேன். ஆவணமே இல்லைன்னு சொல்றீங்களா சார்? ஆவணங்கள் இல்லாமல் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல குற்றம் சுமத்தி இருக்காரு. நீங்களே பதில் சொல்றீங்களா? அவங்களுக்காக இல்ல நீங்க சொன்னீங்க ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்யல? வைத்திலிங்கம் சார், நான் ரொம்ப சீரியஸா உங்க வாயில இருந்து வந்த வார்த்தை தான். இன்னும் ஆவணங்களை நாங்க தயார் செய்யல அப்படின்னு நீங்க சொன்ன வார்த்தையை தான் நாங்க பதிவு செஞ்சேன். எங்களது புகார் சம்பந்தமான விதானம் நான் அந்த தகவல்களோட வந்திருப்பேன், நிறுவனம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். நீங்க அது இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எடப்பாடி சம்பந்தமான புகார் சம்பந்தமா விவாதத்துக்கு கூப்பிட்டுட்டு திடீர்னு நீங்க கொடுத்ததுல என்ன பண்ணீங்க? எடப்பாடி சம்பந்தமானதுக்கு அவைகள் எல்லாம் நிலுவையெல்லாம் இருக்குன்னு சொல்லி பதில் சொல்லி முடிக்கிறேன். நீங்க அதை விடாம நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. என்ன என்ன நீங்க என்ன என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நாங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க. சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க ஆவணங்கள் இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல இருக்குன்னு பதில் சொல்றத நீங்க ரெக்கார்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நான் சொல்லுகிறேன் ஆதாரங்கள் இருக்கின்றன தொடரும்னு சொல்றேன். அது பதில் இல்லையா? ஆளுநர் ஆளுநர் வந்து சட்டங்களை பரிசீலனை செய்யறதுக்கு கால வரையறை எல்லாம் வச்சு குச்சிருக்கிறாரு. அது வரையறை இருக்கிறதா? அதை நிரூபணம் பண்றீங்களா? அது மாதிரி நீங்க வரையறை நிர்ணயிக்கிறீர்களா? நீங்க ஒரு வாரத்துல 15 நாள் ஏன் கொடுக்கலன்னு சட்டம் வச்சிருக்கீங்களா? நீங்க அது நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு சார். நான் இப்ப ஊழல் பிரச்சனையில இருக்கேன். அந்த பதில தமிழ்நாட்டுல ஊழல்னு சொல்றாங்க, அந்த பிரச்சனை விவாதிக்கிறோம். ஆளுநர் அதிகாரம் குறித்து உச்ச நீதிமன்றம் குடியரசுத் தலைவர் அந்த பதிலை பதிவு செய்யாமலே நீங்கள் மேற்கில குறுக்கு கேள்வி கேட்கிறீங்களே, அந்த பதிலை பதிவு செய்யுங்கள். நான் சொல்லுகிறேன், அந்த குற்றச்சாட்டுகள் உண்மை, நிலுவையில் இருக்கின்றன, விசாரணை தொடரும். ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட ஆட்சி பாயிண்ட் 2 தொடரும் போது அந்த நடவடிக்கைகளும் தொடரணும் பதிவு பண்றேன். ஏன் அதை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதோட இருங்க. நன்றி. சரி, அவர் சொன்ன குற்றச்சாட்டு பதில் சொல்ல வேணாமா? எங்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தினார்ல, அப்ப 20% 10% சொல்லி என்ன ஆதாரம் வச்சிருக்காரு? அமித்ஷா என்ன ஆதாரம் வச்சிருக்காரு? எத்தனை வழக்குகள் இல்ல திமுக எந்த வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன கேள்வி கேளுங்க. அது நான் அதுதான் கேட்டேன் சார். நான் கேட்ட கேள்விகளையும் நீங்க கவனிச்சுக்குங்க சார். திமுக அதிமுக அமைச்சர்கள் மேல சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் அடுத்த ஆட்சியில, அதுக்கான ஆவணங்கள்லாம் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன ஆவணத்துல சொல்றீங்க? என்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க? இல்ல நீங்களும் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படிதான் சொல்லுவீங்களா, நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் நீங்கள் இந்திய நாட்டில் எடுத்துக்கங்க, 5 ஆண்டுகளில் 5 முறை வெளிநாட்டு முதலீடுக்கு போன ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள். யாராவது இருந்தால் சொல்லுங்கள். நம்ம சார் வைத்திலிங்கம் சார் இருந்தாலும் சொல்லட்டும். 5 முறை 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்குகிறது. ஆண்டுக்கு ஒரு முதலீட்டு ஈர்ப்பதற்காக நாங்கள் வெளிநாடு போன ஒரே சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாடு அரசு திமுக அரசு தான். அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்படி ஈர்த்துட்டு வந்ததில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் என்ன ஆட்சேபம் சொல்லி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இவர்கள் மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த நிறுவனம் எங்கே இருக்கிறது, எவ்வளவு நேர்முக மறைமுக தொழிலாளர்கள், எவ்வளவு பேர் வேலைவாய்ப்பு என்பதெல்லாம் அரசு எந்த அளவுக்கு சொல்லிச்சுன்னு நீங்கள் பார்த்துருங்க. நான் இப்போ கேட்பது, அதிமுக ஆட்சியில் நடந்தது திமுக ஆட்சியில் நடந்தது என்பதை காட்டிலும் நீங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளவு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதே, 1 ஏப்ரல் 2025 அதற்கு பிறகு தான் நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை இது பண்ணிவிட்டு நாங்கள் புதுசாக ஒன்று கொண்டு வரோன்றீங்க, சிபிஎஸ். அப்போ அந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசு சொன்னதற்கு பிறகு தான் நீங்கள் மாநில அரசு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் முன்னாடியே குழு போட்டுட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அறிவிக்கிறீங்க. அந்த அறிவிக்கிறதுல என்ன தெரியுமா சிக்கல் சார்? வெறும் அறிவிப்பு தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, இப்போ சொல்கிறாங்க இன்னும் 4 மாதத்தில் தேர்தல் இருக்குது. இதில் என்ன ஒரு சிக்கல்னா, நான் ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். 2004க்கு முன்னாடி பழைய ஓய்வூதிய திட்டம், 2005க்கு பிறகு புதிய ஓய்வூதிய திட்டம் அல்லது தேசிய ஓய்வூதிய திட்டம். நீங்கள் 2025 ஏப்ரலுக்கு பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய சிபிஎஸ் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். அந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்ததற்கு பிறகு மாநில அரசு கொண்டு வர்றது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த குழு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே.
ஏப்ரல் 1 2025க்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். அதை கூட விடுங்க. இப்போ நான் கேட்பது 2005க்கு பிறகு அரசு ஊழியர்களாக ஆசிரியர்களாக வேலை செய்தவர்கள் தங்கள் பணத்தில் 10% மாநில அரசிட்ட கொடுத்துருக்குறாங்களே, பிடிதர பணமாக பிடிச்சிருக்கிறாங்களே. 13 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 16வது ஆண்டில் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க கட்டின பணம் இது வரைக்கும் பல லட்சம், 25 லட்சத்துக்கு மேலே. நான் கேட்குறேன், அந்த 10% தமிழக அரசு 87,000 கோடி இருக்குது. என்ன பண்ண போறீங்க? மத்திய அரசு சொல்லிச்சு 12 மாத சம்பளம், அது அடிப்படை சம்பளத்திலிருந்து உங்களுக்கு 50%ன்றாங்க. அப்போ இந்த ஏற்கனவே 10% பிடிச்சாங்களே, பழைய ஓய்வு திட்டம் வேணாம், புது ஓய்வு திட்டம் வேணாம், நாங்கள் எங்கள் காசை கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்தாங்களே, அந்த 87,000 கோடி இதில் வரவே இல்லையே. எப்படி அந்த பணத்தை 1 கோடி ரூபா, 90 லட்சம் 1 கோடின்னு வச்சுக்கோங்க, இன்னும் 10 ஆண்டு காலம் வேலை பார்ப்பாங்க. அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாயை அவங்க 1% வட்டிக்கு விட்டுருந்தா கூட அது மாதம் 1 லட்சம் வருமே. ஆனால் இப்போ நீங்கள் 50% தானே, 50,000 தானே கொடுக்குறேன்றீங்க. இல்லை உண்மையாகவே அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஜாக்டோஜியோ உணரணும். ஜாக்டோஜியோவில் உள்ளவங்களே, அந்த போராட்ட களத்தில் இருக்கவங்களே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டி அந்த உறுதி அளிக்கப்பட்ட தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய இனிப்பு, அதை விடுங்க. நான் என்ன கேக்குறேன் சார், உறுதி அளிக்கப்பட்ட புதிய ஓய்வூதியத்தை போராட்டக்காரர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ஆசிரியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. மூத்தோர் சொல்லும் புதுநெல்லி கனியும் முதல்ல கசக்கும், அப்புறம் இனிக்கும். அது அரசாங்கத்தின் செயல்பாடுகள். தெரியாதா? நான் என்ன கேக்குறேன், நான் கேக்குறேன், அந்த 10% நாங்க கொடுத்த பணம் என்னங்க பண்ண போறீங்க அரசாங்கத்துல கேட்கணுமா இல்லையா? ஆசிரியர் கேட்கலையா? அவங்க தானங்க அவங்களுக்கு போதும். அது மாதிரி தான் இப்ப இவ்வளவு நாளா இது பண்ணா மடிக்கணினி கொடுக்குறாங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு சொல்றாரு சார், இன்னைக்கு சொல்றாரு இல்ல அப்பயே தெரியும் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது மடிக்கணினி கொடுக்கறாரு. அதுக்குள்ள நான் போல. இப்போ ஒவ்வொரு ஊழல் பட்டியலுக்கும் அவர் ஏதோ காரணம் கேட்கிறாரு. அதுக்கான எவிடன்ஸை நீங்க கொடுத்தீங்களா? நீங்களும் இப்படிதான் காலத்தா நீட்டிட்டு போவீங்களா? ஆதாரம் இருக்குமே, ஆனால் ஆதாரம் இருக்கு. நான் இப்படி கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்கு ஆதாரம் இல்ல சார். நான் என்ன கேக்குறேன், நீங்களும் நாளைக்கு ஆதாரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா மக்கள் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்கன்னு இல்ல, நான் அன்னைக்கு திமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஏன் ஆளுநர்கிட்ட போய் கொடுத்தாரு? ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரியும்ல உங்களுக்கு, ஏன் கொடுத்தீங்க? அவரால் செய்ய முடியாதுன்னு தெரியுமில்ல, ஏன் கொடுத்தீங்க? நீதிமன்றத்துக்கு போனீங்களா? நீட்டு விளக்குக்கு மட்டும் நீதிமன்றத்துக்கு போக தெரிஞ்சதா? 89 லட்சம் கையெழுத்து வாங்க தெரிந்ததா? அப்போ இன்னைக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நாங்க அதிமுக ஆட்சியிலையும் கொடுத்தோம் அப்படின்னா அப்ப ரெண்டையுமே, அப்ப இதுவும் தப்பு அதுவும் தப்பு முடிச்சிருவோமா? அப்ப தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுகிறது, அப்படித்தான் அர்த்தமா என்ன? எங்களிடத்தில் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, பாருங்கள், இவ்வளவு திட்டங்கள், இவ்வளவு கடன் வாங்கினோம், இவ்வளவு வட்டி கட்டுறோம், இவ்வளவு வரியை ஏற்றணும். அதனால தான் ஊரக உள்ளாட்சி தேர்தல் 5 வருஷத்துக்கு மேலே 6வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. 200 கோடி ரூபாய்க்கு மதுரையில் இந்திராணி மேயர் அவர்கள் நீக்கப்படுகிறார்கள், திமுக மேயர். அந்த மேயர் போனதுக்கு பிறகு துணை மேயர், ஏன் உங்களால் இன்னொரு பெண்மணியை திமுகவிலிருந்து உருவாக்க முடியலையா என்ன? 17 பேர் அரசு ஊழியர்கள், அதாவது மாநகராட்சி ஊழியர்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது, எல்லா இடத்திலும் இந்த நிலைப்பாடு இருக்கிற போது, இதனுடைய வெளிப்பாடு தான் இது, அந்த ஊழல் புகார் தான். ஆமா. வைத்திலிங்கம் சார், நடந்ததை என்னென்ன அக்னீஸ்வரன் சொன்னார்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இந்த பிரச்சனையினால தான் நாங்கள் ஊழல் பட்டியலை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ற ஒரு 3 பாயிண்ட்டுக்கு நான் பண்ணி சொல்லிடுறேன். கடனை பத்தி சொன்னாரு, தமிழ்நாட்டில் சொன்னாரே தவிர ஒன்றிய அரசு நிலைவரம் தெரியுமா? 4 வருஷத்துக்கு முன்னே வரைக்கும் 55 லட்சம் கோடியாக இருந்த ஒன்றிய அரசுடைய கடன் இன்றைய தேதியில 181.7 லட்சம் கோடி, இன்னும் 2 மாசத்துல பிப்ரவரி மாசத்துல 196 லட்சம் கோடியாக மாற போறது. இது வளர்ச்சி. இது என்ன, அதுக்கு எப்படி நியாயப்படுத்த முடியுமா அவரால? இன்னைக்கும் கூட எங்களுடைய கடன் அளவு நிதி கமிஷனுக்கு அது நிதி ஆயோக் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. 23.3% அந்த கட்டுக்குள் தான், கட்டுக்குள் அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குள் தான் கடன் அளவு இருக்கிறது. ஆனா முதலிடத்துல இருக்கா. ரெண்டாவது உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்து அந்த கம்பாரிசன் இருக்கு பாருங்க. உள்நாட்டு மொத்த உற்பத்தி ஜிடிபி
ஸ்டேட் வைத்திலிங்கம் சார், அதற்கு ஏற்ற மாநிலத்தை வச்சு பார்க்கலாம் சார். ஒன்றியம் வேற கால்குலேஷன், அது ஒவ்வொரு உயர்ந்து ஸ்டேட்டும் கொண்டுதான் வேற இருக்கிறது. calculation. அதற்கு ஏற்ற நீங்க அளவில் வேணா தான் சொல்லுங்க, இருக்கிறது இந்த கடன். மாநிலத்தை விடவும் இது இந்த ஒன்று. மாநிலம் கடன்ல இருக்கு. ஏன்னா ஒரு கம்பாரிசன் ஸ்டேட் வர்சஸ் சென்ட்ரல் பண்ண முடியாது. ஸ்டேட் வர்சஸ் ஸ்டேட், இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நம்ம ஸ்டேட்டுக்கும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் சார். அப்படி அதிலே பார்த்தா கூட தமிழ்நாடுடைய அளவு கடன் அதிகம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அது நிதி ஆனா மேலாண்மையில் உங்க கூட்டணி முதலிடத்தில் கட்சியில இருக்கிறது தமிழகம். இருக்கக்கூடியவரே சொல்றாரு சார், உங்க கூட்டணி கட்சி. ரெண்டாவது இப்ப இரு ஒண்ணு நான் சொல்லிடுறேன். அப்புறமா இந்த இதை பத்தி பென்ஷனை பத்தி சொன்னார் நண்பர். அது வந்து 22 வருஷமா இருந்த பிரச்சனையை முதல்வர் தமிழகத்திற்கு ஒரு தனி பாணியிலே தீர்த்து வைத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். அதை இவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்னும் சொல்ல போனா ஒன்றிய அரசு கொண்டு வந்த இந்த மாற்றியமைக்கப்பட்ட திட்டத்தை விட இது பல மடங்கு முற்போக்கானது, மேம்பாட்டானது. இன்னும் சொல்ல போனால் இதில் கண்டிருக்கிற நாம் அறிவித்திருக்கிற இந்த திட்டத்தில் உள்ள நல்ல குணங்களை, நல்ல அம்சங்களை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள தயாரா? பார்க்கலாம். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இதை ஏற்றுக்கொள்வார்களா? இன்னும் சொல்ல போனா ஒன்றிய அரசு அளித்திருக்கிற திட்டத்தை விட இதிலே பணப்பயன்கள் அதிகம், பலு அதிகம் இருந்தாலும் கூட நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதில் இருக்கிற நியாயத்தை. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலமும் செய்யாத ஒரு புதிய சாதனை என்று நான் சொல்லுவேன். இன்னும் நான் சொல்றேன், இதே இந்த திராவிட மாடல் அரசுடைய இந்த நடவடிக்கை மற்ற மாநிலங்களும் ஒரே ஒரு சேஞ்சஸ் சொல்லிருங்க வைத்திலிங்கம் சார். பாருங்க, மாத்தி சார், ஒன்றிய அரசு நீங்க சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன் ஸ்கீம்லயும் ஸ்டேட்ல உள்ள என்ன பெனிஃபிட் ரேஷியோ சேஞ்ச் ஆயிருக்கு, அதை மட்டும் சொல்லுங்க சார். என்ன சேஞ்ச் ஆயிருக்கா? அதாவது நீ மொத்தம், அதாவது இந்த கான்ட்ரிபியூஷன் பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது. அவர்கள் வாரிசுகளுக்கு இது 50-60% செல்லும், தொடரும். அதுக்கு பிறகு அந்த அம்சம் ஒன்றிய அரசினுடைய இதுல இல்ல. அது மட்டுமல்ல, கான்ட்ரிபியூட் பண்றது அந்த 50% அவங்க டீடைன் பண்ணா கூட இவர்கள் உறுதி செய்யப்பட்ட அந்த ஓய்வூதிய திட்டம் இன்னும் பல அம்சங்களில் இருக்கு. நான் இப்ப அது சொல்லணும்னு இப்ப எடுத்து சொல்ற பாயிண்ட் இருக்கேன். அந்த அம்சங்களை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த அரசு அமைத்திருக்கிற இந்த அம்சங்களை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒன்றிய அரசு தயாரா? இதுதான் வைக்கிற கேள்வி. அதனால இது மேம்பட்டது என்பதனாலேயே இன்னும் பல மாநிலங்கள் இதை வழிமொழிய இருக்கிறார்கள். இது இவர்களுக்கு தெரியும். அதனால மீசையில மண் ஓட்டல, இது சாதனையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எரிச்சல். இப்ப லேப்டாப்புக்கு அதிமுகவே கொண்டு வந்ததா இருக்கட்டும், ஏன் இடையில அவங்க நிறுத்தினாங்க? அதனால இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த 1000 கூட உங்கள் தொகுப்பு கூட அதிமுக தொகுப்பு கூட பல ஆண்டுகள் எந்த ஆண்டு 2024 பொங்கல் தொகுப்புல பணம் கொடுக்க நிறுத்தினாங்க. எடப்பாடி ஆட்சியில் இருந்த கடைசி ஆண்டிலே மட்டும்தான் 2500 கொடுத்தாரு தவிர அதுக்கு முன்பு 4 வருஷம் என்ன கொடுத்தாரு? 1000. அது இல்லாம ஒரு வருஷம் பணம் இல்ல. இது இந்த மாறுதல இல்ல, கடைசி ஆண்டுல மட்டும்தான் 2500 கொடுத்தாரு. சரி, எடப்பாடி கொடுத்தாரு. திமுக சார் ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம், எடப்பாடி கொடுத்தது தப்புன்னு வச்சுக்குவோம். திமுக இடையில ஒரே ஒரு நிமிஷம், ஏன் தமிழ்நாட்டுல கொடுக்கல? தமிழ்நாட்டுல திமுக அரசு ஏன் கொடுக்கல இடையில? இல்ல அதாவது நிதிநிலை இப்ப சொன்னீங்கல்ல, இப்ப சரியாயிடுச்சா? அவ்வளவுதான். இல்ல இப்ப சரியாயிடுச்சா சார்? கடந்த வருஷம் 1000 ரூபாய் கொடுக்க முடியல. பிளீஸ் வைத்திலிங்கம் சார், கடந்த ஆண்டு 1000 ரூபாய் கொடுக்க முடியல சார். இந்த ஆண்டு 3000 அப்படின்னா நிதிநிலை சரியாயிடுச்சா? மக்களுடைய தேவை, இன்றைய மக்களுடைய தேவை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற நோக்கில் இந்த திட்டம் இப்பொழுது நாங்க அமல்படுத்துறோம். கடந்த ஆண்டு கொடுக்கிறதுக்கு இல்ல, தவறு சொல்லிருக்கீங்களா? எனக்கு புரியல. ஏன் ஒரு வருஷம் கொடுக்கல, ஏன் சொல்லி கொடுக்குறீங்க? அப்ப கொடுக்காதீங்கன்னு கேட்கல. நிதி இருக்கான்னு கேட்க, போன வருஷத்துக்கு நிதி இல்லைன்னு நீங்க சொன்னீங்க, இந்த வருஷம் நிதி இருக்கிறதா அப்படின்னு கேக்குறேன். ஆமா, இருக்கிறதுனாலதான் கொடுக்கிறோம். சரி, இருப்பதனாலே தான் கொடுக்கிறோம். சரி, நிதிநிலை மேம்பட்டு இருக்கிறதுனாலே தான் கொடுக்கிறோம். நிதி தன் சொந்த வருவாயை பெருக்குவதற்காக உங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சொல்லுது தமிழ்நாடு கடனில் முதன்மை மாநிலமா இருக்குன்னு. நீங்க நிதிநிலை சரியா இருக்குன்னு சொல்ற யார்? முகம் தெரியாத பிளான்டட் ஒரு என்ன சொல்றோம், அதாவது
யார் சொன்னா? மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. யார் சொன்னா? தமிழ்நாட்டினுடைய விருதுநகர் மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய தரவு மேலாண்மை பிரிவினுடைய தலைவர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. முதன்மையா இருக்குன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டினுடைய கடன் முதன்மையா இருக்குன்னு காங்கிரஸ் கட்சி குற்றம் சுமத்துது. கடன் அளவை யாரும் மறுக்கலையே. நன்றி. அதனாலதான் நீங்க வருமானம் இருக்குங்கிறீங்க. தமிழ்நாட்டிலே இந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய கடனை குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஆதங்கத்தை காங்கிரஸ் வெளிப்படுத்தியது. அதான் பதிவு செய்திருந்தேன். நன்றி சார். அன்று ஸ்டாலின், இன்று இபிஎஸ் கவர்னர் மாளிகைக்கு செல்லும் ஊழல் புகார்கள் அப்படிங்கிற விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன், திராவிட முன்னேற்ற கழகத்திலும் திரு வைத்திலிங்கம், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.